ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக என்னோடு கூட ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29வது வசனம். இந்த 3 குறிப்புகளையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கீங்க. என்னோடு கூட ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஓடிப்போ என்ன சொல்றாரு? ஓடிப்போ. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஓடி போக வேண்டியதாக தான் இருக்கு. ஓடிப்போ. சரி, அந்த ஓடிப்போன்னு சொல்றவர் இப்போ மீகா 2:13 படிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நீக்கி போடுகிறவர் என்ன பண்றாரா? முன்னே போகிறார். ஓடிப்போன்னு சொன்னவர் அவர் உனக்கு முன்னே ஓடுகிறார். ஞாபகம் வச்சுக்கீங்க. உன்னை ஓடிப்போன்னு சொல்றவரு உனக்கு வழிகாட்டுறதுக்கு என்ன பண்றாரா? நம்புறீங்களா இல்லையா? ஆமா. இப்போ சங்கீதம் 18:29வது வசனம் வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு மதிலை நான் தாண்டுவேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியாது, ஏன்னா இது 3 வசனம் ஒரே கான்செப்டை பற்றி சொல்லுது. என்ன கான்செப்ட்னு சொன்னால், தடைகளை தாண்டு. இதுதான் டாபிக், டுடே டாபிக். ஜம்ப் ஓவர் அப்டக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. தடைகளை தாண்ட. எப்படி தாண்ட முடியும்? தடைகளை யார் தான் தாண்டணும்? சத்தமே இல்லை, நான் தான் தாண்டணும். ஓடுன்னு சொன்னவர் அடுத்த வார்த்தையில் பார்த்தோம், தடைகளை உடைக்கிறவர். ஓடுன்னு சொன்னவர் முன்னே போகிறார். அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய தாவீது நான் சேனைக்குள் பாய்வென்றார். அப்போ என்ன இருக்குன்னா, நான் என்ன பண்ணணும்? தடைகளை தாண்டணும். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த நாள் ஒரு செய்தியோ அல்லது ஆவியில் களி கூறத்துக்கு செய்தியான்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தினவர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட என் டைரியில் ஒரு பக்கம் வந்திருக்கு. உங்கள் டைரியில் எவ்வளோ வரும்னு தெரியலை. ரொம்ப நமக்கு அறிமுகமான கதை, தெரிந்த சம்பவங்கள், ஆனால் தெரியாத சில ரகசியங்கள் இருக்குது. குறிச்சிக்கிங்க, ரொம்ப நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்திற்கு பவுலை நான் பார்க்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிக்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு முள். சிலர் என்ன சொல்றாங்க? காக்கா வலிப்பு பவுலுக்கு. சிலருக்கு கண்ணிலிருந்து தண்ணி வடியுது. சிலர் சொல்றாங்க அவருக்கு சொரியாசிஸ் வந்துடுச்சு, பாடியில் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பார். சிலர் என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னால், அவருக்கு பேச முடியாதபடிக்கு பிரச்சனை என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு? அடுத்தது தொடர்ந்து படிக்கலாம். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம். எத்தனை தரம் ஜெபம் பண்ணாரா? அவர் கரெக்டாக சொல்கிறாரு. நானா நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எண்ணிக்கை இருக்கா?
ஒரு காரியம் நடக்கலைன்னா எத்தனை தரம் பண்ணியிருப்போம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, அவர் கரெக்டாக சொல்கிறாரு பாருங்களேன். அப்போது இறைவனிடத்தில் போராடக்கூடாது எது ஒன்றும். ஏன்னா நீதிமான் மேல் தம்முடைய கண்ணை வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? நான் 3 தரம் அதுக்காக ப்ரேயர் பண்ணேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். போதும் பவுலே, எனக்கு என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் உனக்கு என்ன பலகீனமோ அந்த பலகீனத்தை நான் ரெடி பண்ணி தரேன், அதை பற்றி கவலைப்படாத. அப்புறம் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. கிறிஸ்துவின் வல்லமை அதாவது என்னன்னா, கிறிஸ்துவின் அதிகாரம், கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவினுடைய ஊழியம் என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் வரட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, அவமானங்கள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், கெட்ட பேச்சுகள் வரட்டுமே, அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு விஷயம் சொல்ற பாருங்களேன், சில நேரங்களில் சில காரியங்களில் கர்த்தர் அனுமதிக்கிறார், சில நேரங்களில் சில காரியங்களை என்ன பண்றாரா, கர்த்தர் அனுமதிக்கிறார். அதுல தேவ நோக்கம் உண்டு. இது ஏன் எனக்கு வந்துச்சு, இது எதனால் எனக்கு வந்துச்சு என்ற கேள்வியை விட்டுட்டு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். வைரத்தை உரசினால் என்ன வரும்? சத்தமே இல்லை. வைரம் உரசல்களால் பட்டை தீட்டப்படும். வைரத்தை உரசினால் என்ன ஆகும்? என்ன சத்தமே வர மாட்டேன்னது? நீங்கள் எதனா ஒன்று சொன்னதான். உரசல்களினால் வைரம் பட்டை தீட்டப்படும். உரசல்களால் வைரம் பட்டை தீட்டப்படும். உபத்திரவங்கள் மனிதனை மிளிர செய்யும். என்ன என் மைக்கு தான் கை தட்டுது, நீங்கள் யாரும் கையை தட்ட மாட்டேன்றீங்க. உரசல்கள் வைரத்தை பட்டை தீட்டும், உபத்திரவங்கள் மனிதனை மிளிர செய்யும். அந்த பாதையில் போனவங்களுக்கு தான் தெரியும். பவுல் அதை தான் சொல்கிறார். அந்த பலகீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், கர்த்தருடைய வல்லமை என் மேல் தங்குகிறது. சொல்லி பாருங்க, இது ஒரு நிமிஷம் கூட உங்கள் மனசில் நிற்காது. இதெல்லாம் நீங்கள் பிடிச்சி எழுதிக்கிட்டது தான் இதெல்லாம் நிற்கும். உரசல்கள் வைரத்தை பட்டை தீட்டும், உபத்திரவங்கள் மனிதரை மிளிர செய்யும். அதனால் எது நல்லதுன்னு சொல்கிறேன், அது நான் சொல்கிறேனே, அதுவே இருக்காதுன்றேன். மழையே இருக்காது, வெயிலும் இருக்காது, பனியும் இருக்காது. எல்லாம் என்ன பண்ணுறது தான், போயிட்டே இருக்கும். திரும்ப வரும், திரும்ப மாறும், திரும்ப போவோம். சளி ஒரு முறை தான் வருமா? இதோடு வராதா? வரும். காய்ச்சல் வரும், பலகீனங்கள் வரும். அப்பா, அதனால் அது வந்து 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 நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிட்டு தான் போகுமே ஒழிய உன்னை பலகீனமாக மாற்றிடாது. ஞாபகம் இருக்கட்டா? எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்க, டைலக்க என்ன உபத்திரவத்தில் ஆரம்பிக்கிறீங்க? உரசல்கள் வைரத்தை பட்டை தீட்டும், உபத்திரவங்கள் மனிதனை ஆடா பார்த்துக்கலான்னு சொல்லி கையை தட்டி கூப்பிட்டீங்கன்னா நீ மிளிருவ. ஐயோ வந்துடுச்சே. என்ன, உனக்காக தான் இந்த ஆலோசனை. தடைகளை தாண்டு. இந்த செய்தி என்னை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஆழத்துக்கு கொண்டு போச்சு. நீங்கள் எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்கன்னு தெரியலை. எப்படி ஆழத்துக்கு கொண்டு போச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வராங்க. அவங்க மொத்தம் 4 ரூட்டை போக வேண்டியதாக இருந்தது. அப்பா, பித்தம் கொண்ட அப்பா தெய்வம் அவங்கள பார்த்து ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு விஷயத்தை. என்ன சொல்கிறாரு பாருங்களேன், வாசிங்க என்னோடு கூட. யாத்திராமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து. இங்க பாருங்களேன், அப்பாவினுடைய ஒரு இருதய பாரம். பிரச்சனையை பார்த்துட்டா ஜனங்க என்ன ஆயிடுவாங்க? மனம் அடிஞ்சிருவாங்க. மனம் அடிஞ்சிருவாங்களா? யாரு? என் பிள்ளைங்க. அப்போ எவ்வளோ காலம் தான் பொத்து வைக்கிறது?
ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா கண்டிப்பாக கீறல் வரதான் செய்யும். பெஞ்சு கீறிச்சு, பென்சில் கீறிடுச்சு, ஏதோ ஒரு கீறல். நேற்றுக்கு பாரு பசங்கள்லாம் திடுதுப்புன்னு 3 மணிக்கெல்லாம் வெளியே ஓடுவது, பாம்பு வச்சுருக்காங்கோ, ஒரே பயம். வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே பக் பக் திக் 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 திக்குன்னுது. ஒன்றும் இல்லை, படைத்தவர் சொல்கிறார் பாரு, என் பிள்ளைகளை இப்போ நான் வெளியே கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு அவங்க செங்கடலை போக போகிறாங்க. அது என்ன சொல்கிறாரு பாருங்களேன், என் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து. யுத்தத்தை கண்டால், அதனால தான் ஊர் பக்கமாக போவாத, வாங்கடா காட்டுப்படியாக போகலான்னு சொல்லி இப்படி கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே போனால் அடிக்கடிக்கு சண்டை பார்க்கணுமே, நாட்டு வழியை போனால், அதனால் எந்த வழியை போகலாம், காட்டு வழியை போகலான்னு இப்படி கூட்டிகிட்டு வர்றாரு. டைலாக் பாருங்களேன், என் ஜனம் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பவார்கள் என்று சொல்லி, எகிப்துக்கு போயிடுவானுங்க, ஓடிடுவானுங்க என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் எந்த வழியா? சுற்றி போக பண்ணினார். சரி, சுற்றி போக பண்ணினவர் ரூட்டு மட்டும் போட்டு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறவர் இல்லை. இவர் என்ன பண்ணாராம், என்னோடு கூட நீங்கள் பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். படிச்சிட்டீங்களா? ப்ராமிஸ், வாக்கு தத்துவம் வந்துடுச்சு. ரூட்டு போட்டு கொடுக்குறாருங்க. இந்த பாருப்பா, இதுதான் ரூட்டு. இன்னும் ரூட்டு போட்டு கொடுத்துட்டாரு. ரூட்டு என்ன ரூட்டு? சுத்திப்போன்னு சொன்னவர் வாக்கு தத்துவமும் கொடுத்துட்டார். போங்க, இனி நீ எகிப்தினை பார்க்க மாட்ட. ஐயா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானேன்னு சொல்லலாம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்று இங்கே காட்டுறேன். இப்போ என்னோடு கூட 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. இரவும் பகலும், இங்க பாருங்க, மேப் போட்டவரே என்ன மாதிரி தப்பெல்லாம் குறிக்கல, கரெக்டாக தான் குறித்து வச்சுருக்காரு. மேப்பை போட்டவர் எப்படி போட்டிருக்காரு, போங்கப்பா சுற்றிக்கிட்டு போங்க இன்னும் சொன்னவர் போகன்னு மட்டும் சொல்லலை. அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்களேன், இரவும் பகலும் அவர்களை வழிநடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் என்பவர் அதுதான், பெற்றவங்கன்றது அதுதான். உங்களை தனியாக விட மாட்டாங்க. அவங்க எப்போவுமே எப்படி இருப்பாங்க, ஆவியில், எண்ணங்களில், சிந்தைகளில். உடம்பு இல்லைன்னா கூட அவங்களுடைய யோசனையெல்லாம் யார் மேலே தான் இருக்கும், பிள்ளைங்க மேலே தான் இருக்கும். படைத்தவர் அதுதான். அவங்கள எந்த ரூட்டில் போக சொல்கிறாரு, சுற்றிக்கின்னு போ, ஏன்னா ஷார்ட்டாக போட்டால் பின்னாடியே ஓடி போயிடுவோன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு போன்னு சொல்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு தடை எது வந்திருக்கு, புரியலையே? செங்கடல், சிவந்த சமுத்திரம். இந்த சிவந்த சமுத்திரத்தில் போகிறதுக்கு ஜனங்க கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுறாங்க. அதான் 14ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்களே, 13வது வசனத்தில் என்ன வாசிங்க, இதை 11வது வசனம் பாருங்களேன். அவர்கள் மோசையை பார்த்து, எகிப்தில் எங்களுக்கு சுடுகாடு இல்லைன்னா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? முறுமுறுப்பு புலம்பல் ஆரம்பிச்சிடுச்சு. என் அன்பு மக்களே, இங்கே பாருங்க, போ என்று சொன்னவ அவரும் கூட வருகிறார். ஹலோ, இங்கே பாருங்க, இப்போ இந்த செங்கடலை பாருங்க. இப்போ வாசிங்க என்னோட 13வது வசனம், 14-13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்பொழுது மோசே என்ன பண்றாரு என்று சொன்னால், 13வது வசனத்தில் பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர் 14வது வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது 15வது வசனம் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன?
புறப்பட்டு பொங்கல் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. இங்க பாருங்களேன், ஒரு தடையை விளக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இஸ்ரேல் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுடைய தடையை போக்குறதுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? மேக ஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, மோசையினுடைய கோல் இருக்குது, வாக்கு தத்தமும் உண்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மனமடிவை காட்டாத. பெருசாதான் தெரியும் பிரச்சனை. ஆனால் நான் சொல்கிறேன், சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு ஏன் இந்த நெருக்கம், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? பேசுறதை விட்டுட்டு கர்த்தர் தடைகளை மாற்றும்படி நம்மோடு கூட இருக்கிறார். நம்புறீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்களேன், செங்கடலை தான் போய் ஆகணும். வாழ்க்கை என்பது ரூட் என்பது எதுதான்? நீ காணான அடையணும்னா கண்டிப்பாக உன் கால் எதில் படட்டும். இங்கே பாருங்களேன், ஜனங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி நின்று போச்சாங்க. அது ரொம்ப அழகான ஒரு 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 வரலாறு. அது 30 லட்சம் பேர் நடக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்பட்டிருக்கும் பாருங்களேன். நான் இங்கே பார்க்குறேன், இந்த ஜனங்களுக்கு மனசில் எப்படி இருக்கு? மோசைக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு போகுது? புலம்பிக்கிட்டு போகுது. ஆனால் தண்ணி எப்படி இருக்கு? வாய் பேசாததும் அறிவில்லாததும் உனக்கு ஊழியம் செய்யும் மகளே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, the first the start எங்க தான் கொண்டு போய் நிறுத்துறாரு? துவக்கம் எங்க தான்? பயங்கரமான காட்சி. பயப்படாதீங்க. நீ கண்டிப்பா அந்த இடத்த யார் தான் தாண்டணும்? நீ தான் தாண்டணும். ஆனால் தாண்ட சொன்னவர் கூட தான் வராரு. ஆனால் மக்களுக்கு அது தெரியவே இல்லை. ஆனால் வாயில் பேசுதுங்க பாரு ஜனம். அப்போ மோச பேப்பரில் சுருட்டி போடுற மாதிரி வாயிலே சுருட்டி போட்டுடுதுங்க ஜனங்க. எப்படி இருக்கும்? ஊழியம் செய்கிற மக்களே, ஜனங்க என்னை இப்படி மனமடிவாக்குறாங்க என்று நீ யோசிக்காத. மக்கள் அப்படி தான் பேசுவாங்க. அழைத்தது உன்னையும் மக்களையும் தான். ஆனால் வாக்கு தத்துவம் மோசேக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. மோசே சொன்னதான் தெரியும். பைபிள் மக்கள் கிட்ட இருக்கு, ஆனா மக்களுக்கு புரியாது. ஊழியக்காரனுக்கு புரிஞ்சா மட்டும்தான். இப்ப நான் சொல்ற டயலாக் இப்ப பாருங்க. அப்போ அந்த செங்கடலை தாண்டியே தான் ஆகணும், வேற ரூட்டே கிடையாது பிரதர். இந்த உலகத்துல நீங்க எந்த ரூட்ல தான் போய் ஆகணும்? சுற்றி தான் போகணும். சிலர் ஷார்ட்டாக போவாங்க, சிலர் சுற்றி போவாங்க. பரவாயில்ல, என்னை நடத்துகிறவர் எனக்கு முன்னே போகிறார். மிக 2:13 என்ன பார்த்தீங்க? தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே போகிறார். அதனால ரூட்டு என்ன ரூட்டு தான்? கல்யாணம் பண்ணுற பொண்ணை பார்த்து சொல்லுங்க, மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, ரூட் என்ன ரூட்டு தான்? என்ன சத்தமே காணுமே? செங்கடல் சுற்றிக்கிட்டு தான் போவோம் லைஃபு. ஷார்ட்டெல்லாம் போயிட முடியாது. படிக்கிற பிள்ளைங்க எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து எங்கே போனோம்? அப்பா மாதிரி ஒரு மேனேஜர் ஆகணும்னா இப்போல்லாம் கிடையாது, எப்படி தான் வரணும். ஆனால் படைத்தவர் கூட உண்டு. அப்பா உனக்கு தேவையானலாம் கட்டுறேன், ஃபீஸ் கட்டுறேன், எல்லாம் கட்டுறேன், நீ என்ன பண்ண? போ, நீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்க்கு என்ன என்ட்ரன்ஸு சொல்லுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. செட்டு நெட்டு வெட்டு எல்லா டீயும் இருக்குது. பார்க்கல, தடைகளை நீக்கி போடுகிறவர் உன்னோடு மட்டும் இல்லை. மோசையின் கோல் இருக்கு, மோசை உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு, மேகம் உண்டு, அக்கினி உண்டு. வேற என்ன வேணும்? நெஞ்சமே நீ பயப்படாதன்னு சொல்ல, கர்த்தர் என்னோடு கூட உண்டு. நீ ஏன் கலங்குற? அதனால மனமடிவை காட்டாத. இப்போ இங்கே ஒன்று காட்டுறேன், இங்கே பாருங்களேன். இப்போ இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் இருக்கிறாங்க அங்கே. பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு, பரிசுத்த ஆவியானவர், எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் பிரத்யோகமாக அங்கே ஒன்று இருக்கு, ஒரு கோல் பெருசாக இருக்கு.
இப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காருங்க? ஒரு மோசே கையில் அகப்பட்ட கோலா இருக்கிறார். இந்த செகண்ட் ஒன் பாருங்க, என்னோட கூட வாங்க. அப்படி செங்கடலை கிராஸ் பண்ணிட்டு வராங்க. 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 22வது வசனம் பாருங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். எகிப்திலிருந்து வந்ததை நம்ம படித்தோம். யாத்திராகமம் 13:17 படித்தோம்ல. எகிப்திலிருந்து வந்து என்ன படித்தோம். இப்போ சிவந்த சமுத்திரத்திலிருந்து கரை ஏறிட்டாங்க. இப்போ கரை ஏறின உடனே இப்போ என்ன நடக்குது பாருங்களேன், வாசிங்க. அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். என்ன இல்லை? தண்ணி இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையை துவக்கும் பொழுது இருக்கத்தான் செய்ய. நான் ஆரம்பத்தில் டயலாக் சொல்லிட்டேன். உரசல்கள் வைரத்தை பட்டத்திட்டோம், உபத்திரவங்கள் இது எனக்கு வேணாம் என்று சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. புரிஞ்சவங்க நீங்கள் யோசிப்பீங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு சீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க யாரும் சும்மா வரவே இல்லை. ஞாபகம் இருக்கட்டும். சும்மா வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது சும்மா இருக்காது, அந்த இடம் அது சீக்கிரம் காலி ஆகிடும். ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப கடினமான பாதை. சரி, தண்ணி இல்லை. அதனால ஜனங்க எத்தனை நாளாக தண்ணி தேடுறாங்க? 3 நாளாக தண்ணி தேடுறாங்க. அப்புறம் என்ன ஆகிப்போச்சுங்க? அவர்கள் மாராவிலே வந்தபோது, அப்பா தண்ணி கிடைச்சிடுச்சுப்பா. தாகத்துக்கு தண்ணி தேடுறவங்களுக்கு தான் அந்த தண்ணி தாகத்தை பற்றி அருமையே தெரியும். போய் குடித்தா தண்ணி எப்படி இருக்கு? இப்போங்க கசப்பு. அப்போ மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போ 2வது தலைப்பு சொல்லட்டுமா? முதல் தலைப்பு என்ன சொன்னேன்? மனமடிவை காட்டாத வெளியே. உன் மனசு மடிவை வெளியே காட்டாத. இந்த ரூட்டு போட்டு கொடுத்தது யாரு? அப்பான்னு கூட சொல்லாம, அம்மான்னு கூட சொல்லலாம். உனக்கு ரூட்டு போட்டு கொடுத்தவங்க கூட இருக்கிறாங்க. நீ ஏன் கவலைப்படுற? நீங்கள் உங்களுக்கு ஏன் கவலை? என்ன புரியுதா இல்லையா? சத்தமே இல்லையா? அது வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும். வரீங்களா? இந்த செகண்ட் ஒன் சொல்கிறேன். கசப்பில் கசந்து போகாத. இந்த செகண்ட் ஒன், கசப்பில் கசந்து போகாத. அழைத்தவர் உன்னோடு உண்டு. கசப்பில் கசந்து போகாத மகளே. அப்பொழுது ஜனங்கள் மோசையை பார்த்து முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம்? ஒரு முக்கல் விக்கல் தான். நல்லா வந்தது போ வாழ்க்கை. நல்லா இருக்குன்னு கூட்டின்னு வந்து எங்கே விட்டுட்டாங்க? கடைசியில் கசப்பு. இதையும் தாண்டணும். முதல்ல எதை தாண்டினாங்க? அவனை ஃப்ரண்ட்டில் வர சொல்லுங்க. கம்மியார். சிட். குட் பை. ஓகே, கவனிங்க. கசப்பில் கசந்து போவாயானால் உனக்கு அறிவு புரியலைன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே எத்தனை பார்த்தோம்? கோல் இருந்தது, மேகம் இருந்தது, அக்கினி இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனங்க மனமடிவாகி இப்போ கசந்து போகிறாங்க. இப்போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி போடப்பா. இப்போ அந்த மரம் யார்? இப்போ பார்த்தீங்களா? தடைகளை தாண்டு அவர் உன்னை கூடவே வரார். எங்கே உனக்கு வெட்டப்படணுமோ அங்கே வெட்டப்படுவார். எங்கே உனக்கு கோலாக இருக்கணுமோ அங்கே அவர் கோலாக இருப்பார். எங்கே அவர் உனக்கு சத்தம் கொடுக்கணுமோ அங்கே சத்தம் கொடுப்பார். ஆகவே தைரியமாக நடந்து போ என்றுதான் இன்றைக்கு மாலை வேளையில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை. தைரியமாக நடந்து போ. தடைகளை நீக்கிறவர் என்ன? சத்தமே இல்லையா? நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்களை வைத்திருக்கிறார். இப்பொழுது 25வது வசனம்.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. உடனே மதுரம் ஆயிடுச்சுங்க. அங்கே மனை இங்கே பாருங்க, நல்ல பூரணமாக வெட்டி போடுங்க. யார? இயேசுவை நல்ல பூரணமாக வெட்டி போடுங்க. அவருடைய வார்த்தையை பூரணமாக நம்புங்க. உங்கள் வாழ்க்கை சத்தியமாக என் வாழ்க்கை மதுரமாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாறும். ஒரு துண்டு போட்டுக்காதீங்க, ஒரு துளி அல்ல. எப்படி போடுங்க? பூரணமாக வெட்டி போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பாருங்களேன், பழசை வெட்டி தூரமாக எடுத்துட்டு புதுசாக வெட்டி உள்ளே போடுங்க. பழைய தண்ணி என்ன தண்ணி? கசப்பு. அந்த கசப்பு போனோன்னா பூரணமாக வெட்டி போடுங்க. எதை? இதை புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் தாண்டலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே கிடக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், வாழ்க்கையில் கசப்பு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சது. அது வந்துடக்கூடாது. ஆனால் வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கசப்பில் கசந்து போகாமல் இருக்க 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அங்க ஃபர்ஸ்ட் செங்கடலை கிராஸ் பண்ணும் பொழுது என்ன ப்ராமிஸ்? இனி நீ எகிப்தியரை காண மாட்டேன். இங்கே மாறாவில் இங்கே ஒரு ப்ராமிஸ் இருக்குது, நான் உன் பரிகாரியாக. இங்கே பாருங்களேன், கசப்பு வேணான்னா பரிகாரத்தை பார்க்கலாம். நீ கசப்பு வச்சுக்கிட்டேன்னா நீ கசப்பு மாத்திரை தான் போட்டு ஆகணும். மாத்திரை எப்படி தான் இருக்கும்? இலவசங்க. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அங்கே ஒரு கோல், இங்கே ஒரு மரம். அங்கே ஒரு வாக்கு தத்தம், இங்கே ஒரு வாக்கு தத்தம். தடைகளை தாண்டி போக வேண்டியது இதுதான் ரூட்டு. கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா மாறாவில் பார்க்குறோம், அழைத்தவர் கூடவே வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் எதுக்காக நீ இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? எழுந்துரு மகளே, தாண்டிப்போ. ஆனால் கண்டிப்பாக நீ அந்த ரூட்டு போய் தான் ஆகணும். எந்த ரூட்டு தான்? என்ன ரூட் அவர் தானே போட்டார். சிவந்த சமுத்திரத்தை நீ மிதித்து தான் போகணும், தாண்டி தான் போகணும். அதுக்கப்புறம் எங்கே டச் பண்ணணும்? மாறாவை டச் பண்ணிட்டேன்னா அது பக்கத்திலே என்ன இருக்குது? ஏலிம் இருக்கு. ஆனால் நீங்கள் டச் பண்ண தான் ஏலியுமே பார்க்க முடியும். அப்பா என்ன காற்று, இவ்வளோ பக்கத்தில் கசப்பு இருக்குது, அவ்வளோ பக்கத்தில் என்ன இருக்கு? நீர் ஊற்று. அப்பா நீ அதை டச் பண்ணி வெளியே வந்து பாரு தம்பி, மகிமையாக இருக்கும் வாழ்க்கை. ஆனால் டச்சே பண்ணாமல் நான் ஓவர் கம் பண்ணிக்கிறேன், ஓவர்டேக் பண்ணிக்கிறேன்னா சூசைட் தான் பண்ணிக்கணும். லைஃப்னா இதான் ரூட்டே. அவசரப்பட்டுறாத. ரொம்ப கசப்பு வந்துட்டாலும் சாவு வரும், ரொம்ப அவசரப்பட்டுட்டாலும் சாவு வரும். ஏன் உன் காலத்துக்கு முன்னே நீ சாவணும்? அவசரப்பட்டுறாத, கோபப்பட்டுறாத, டென்ஷன் ஆகாத. நைட்டில் தூக்கம் வராது. தூக்கம் வராதவங்களாம் நரம்பு தளர்ச்சி வரும். நரம்பு தளர்ச்சி வந்துட்டால் அதுக்கப்புறம் பிபி ஏறும். பிபி வந்து அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி சுகர் வந்துடுவா. அப்புறம் இவங்க 2 பேரும் உளுந்த விட்டு குடும்பம் டடன்னு ஆடும். கை காலெல்லாம் ஆட்டம் கொடுக்குது. என்னப்பா இது? அக்கா தங்கச்சிக்கு வந்துட்டாளுங்க. அந்த குயிட் எப்படி இருக்கும்? அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, பாரு நாத்தனாருக்கு வந்துட்டாளுங்களா, நீ வாழ்ந்த மாதிரிடாண்டி. அந்த மாதிரி நாத்தனாராக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்மளாம் தெய்வ பிள்ளைங்க. சத்தமே காணுமே, சிரிக்கவும் மாட்டேன்றீங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களோ? அந்த பேர் நமக்கு வேண்டாம். மகளே, மகனே, அழைத்து கொண்டு வந்தவர் என்னை கசப்பில் விட்டுட்டாரோ என்னை யோசிக்கிறியோ? இல்லை. சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். நீ மாறாவை கிராஸ் பண்ணிப்பாரு, என்ன இருக்கு? என்னங்க? அந்த பரிகாரி கூட இருந்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் எட்டி பாரு, வெளியே போய் பார்ப்பா. ஆஹா, ஊத்துதுரா தண்ணி, குற்றாலத்தில் ஊத்துற மாதிரி. எஸ், அந்த ரூட்டை அவர் போட்டு கொடுக்குற ரூட்டில் போங்க. உலகத்தான் பேச்சை கேட்காதீங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்காதீங்க. கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசிகிட்ருக்கு. ஓகே, நான் 3வது காரியத்தை உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்.
இப்போ நேராக ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த சம்பவம் இது. எகிப்திலேருந்து வந்துட்டு இப்போ ஒரு 40 வருஷம் கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கிராஸ் பண்ணோடனே மோசையெல்லாம் செத்து போயிட்டார். 40வது வருஷம் ஐயா செத்துட்டார். அடுத்தது இப்போ யோசுவா கூட்டிகிட்டு போகிறார். திரும்ப அவருக்கு ஒரு 2 பிரச்சனை அங்கே வருது. இப்போது யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. 13 இல்லையா, 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் எப்படி போதான்? கரை புரண்டு. இப்போ பார்த்தீங்களா, மோசேவுக்கு ஒரு செங்கடல், ஆனால் யோசுவாவுக்கு ஒரு யோர்தான். இங்கே பாருங்களா, மாராவுக்கு என்ன டாபிக் கொடுத்தோம்? கசப்பில் கசந்து போவாதே, அழைத்தவர் உன்னோடு உண்டு. செங்கடலில் சொல்லுங்க, மனமடிவை காட்டாதே. அங்கே ஒரு கோல் உண்டு, மோசே உண்டு, அங்கே வாக்குத்தத்தம் உண்டு, எல்லாம் உண்டு. இங்கே பாருங்களேன், யோர்தானுக்கு வரோம். இப்போது யோர்தானுக்கு வந்துட்டா இங்கே ஒரு தலைப்பு கொடுக்குறேன், இம்மட்டும் நடத்தியவர் இனிமேல் நடத்துவார். என்ன சத்தமே காணோம்? இம்மட்டும் நடத்தினவர் இப்போ எத்தனை வருஷம் நடந்துட்டாங்க? 40 வருஷம் நடந்தாச்சு. பேசினவங்க, முறுமுறுத்தவங்க எல்லாம் செத்துட்டான். அவனுக்கு பிறந்த குழந்தைங்க இருக்குது. இப்போ அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் அப்படி தானே இருக்கும். அதனால தான் டாபிக் கொடுக்குறோம், இம்மட்டும் நடத்தினவர். இப்போ செகண்டு யோசுவாவுக்கு வரார். இப்போ யோசுவாவுக்கு வந்த உடனே இங்கே பாருங்களேன், என்னோடு கூட 16வது வசனம் வாசிங்க. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த என்ன யோர்தான் சாத்தானுன்றீங்க? சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர். இங்க பாருங்களேன், அப்படி திரும்பிடுச்சுங்க. இது சுவர் மாதிரி நின்று போச்சு செங்கடல். இது என்ன போச்சு? சலிட். நாங்கள் போகிறோம் பின்னாடி, இன்னும் பின்னாடியே போயிடுச்சுங்க. எத்தனை கிலோமீட்டர் ரிவர்ஸ் ஆயிருக்கு? அதனால தான் ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரையும் போயிடுச்சான். எத்தனை கிலோமீட்டர்? மாலை அன்னைக்கு சுவர் மாதிரி பக்கத்திலே நின்ற தண்ணீர், நான் வரலப்பா உங்களை கூட, நான் போயிடுறேன். எத்தனை கிலோமீட்டர்? யோர்தான் நான் அவங்க கிராஸ் பண்ண இடம் எவ்வளோ ஆழம் தெரியுமா? போட்டு வச்சுருக்கேன் நான். 10 அடி ஆழம். 10 அடி ஆழம். அகலம் 100 அடி அகலம். அகலம் எவ்வளோ இருக்குதுங்க? 100 அடி அகலம் இருக்குது. ஆழம் 10 அடி ஆழம். யோசித்து பாருங்களேன், ஒரு ஃப்ளோர் ஆழம் இருக்குது, அகலம் 100 அடி இருக்குது. தண்ணி ரிவேஸ் ஆனது எவ்வளோ தூரம்? 29 கிலோமீட்டர் ரிவேஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே கோல் இல்லை, இங்கே மரமும் இல்லை, இங்கே ஆசாரியன் உண்டு. என்ன சத்தமே இல்லை? ஹல்லேலூயா. இங்கே மாறி போச்சு எல்லாம். இப்போ மரமும் இல்லை, கோலும் இல்லை, மோசை இல்லை. இங்கே தண்ணியில் கால் வச்சது யார்? இப்போ ரூட்டு மாறி போச்சு. இங்கே பாருங்க, இப்போ என்ன நிலைமை? ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்திருப்பீங்க, ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்திருப்பீங்க. இப்போ முதிர்ச்சி ஆகி போச்சு. இப்போ என்ன, எத்தனை வருஷம்? 40 வருஷம் அனுபவம் மாறிடுச்சு. இப்போ அனுபவம் என்ன அனுபவம் ஆகிப்போச்சு? இப்போ ஆசாரியர்கள் ஆகிட்டாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் ஆசாரியர்களை கர்த்தரே கூட வந்தார், மேகமாக வந்தார், அக்கினியாக வந்தார். இப்போ அவங்களுக்கு குச்சி, அது இலை அப்படியெல்லாம் தேவைப்பட்டது. இப்போ அப்படி இல்லை. பிரதான ஆசாரியர்கள் உண்டு, தேவதாசர்கள் உண்டு, தேவ மனுஷர்கள் உண்டு. அனுபவம் கூடி போச்சுங்க. ஸ்தோத்திரம். அதனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த செங்கடலுக்கும் மாராவுக்கெல்லாம் ஒரு டயலாக் கொடுத்தேன். உரசல்கள் பட்டை வைரத்தை பட்டத்தீட்டோம். இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், எதிர் சூழல்கள் உனக்கு படிக்கற்களாய் மாறும். பார்த்துக்கங்க, எதிர் சூழல் படிக்கற்களாக மாறும். நம்புங்க. அதனால் நீ போகிற பாதையில் பதுங்கவே முடியாது. ஞாபகம் இருக்கட்டும். போகிற பாதையில் என்ன பண்ணாத, பதுங்கிடாத. அப்பா நின்றுடலாம், என்னால் முடியலை,
இல்லை என்ன பண்ணி தான் ஆகணும். செங்கடலை மட்டும் பார்த்தா போதாது, கண்டிப்பாக மாறாவை பார்ப்ப. மாறா மட்டும் போதாது, அங்கே பக்கத்திலே நீரூற்று இருக்கு, அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வாங்கலாம். அதுக்குள்ளே எல்லாம் போயிடுவாங்க. காலேப் இருக்கார், யோசுவா இருக்கிறார், பயப்படாதீங்க வாங்க. யோர்தானில் கால் வைக்க நீங்கள் அல்ல, ஆசாரியன் உண்டு. அனுபவம் மாறுது. அது 29 கிலோமீட்டர் தூரம் பின்னாடி போயிடும். அதனால உனக்கு எதிர்த்து வரக்கூடிய சூழல் உனக்கு படிக்கற்களாக மாறும். ஹலோ மக்களே, அடிக்கட்டும். நீ சிலையாக வடித்தால் நீ அழகாய் மாறுவாய். அப்படி இல்லை, உடஞ்சிட்டுன்னு சொன்னால் சிற்பியாக மாறிடுவேன். தோல்வி யாரையே சாரும், கல்லை சேராது. யாரை தான் சாரும்? சிற்பியை சாரும். பரவாயில்ல, அனுபவத்தை கற்றுப்பார் சிற்பி. உடைந்தால் சிற்பி, உடையா விட்டால் நீ மியூசியத்தில் நிற்ப. பார்த்துக்குங்க வாழ்க்கை. ஆனால் நிச்சயமாக என்னை அழைத்தவர் என்னோடு கூட உண்டு. இம்மட்டும் நடத்தினவர். நம்புறீங்களா? வர வர அனுபவங்கள் என்ன அனுபவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ இஸ்ரேலினுடைய அனுபவம் என்ன அனுபவம் வந்துடுச்சு. இப்போ மேகத்தையும் பார்க்க முடியாது, அக்னியும் பார்க்க முடியாது, கோலம் பார்க்க முடியாது, மரமும் பார்க்க முடியாது. இப்போ எல்லாம் உருவத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன உருவம் மாறிடுச்சு. தேவ சாயலை காட்டிடுச்சு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இப்போ ரூட்டு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பெருமூச்சு விட்டுருக்கார் இந்த தம்பி. இப்படி உட்காந்தவர் இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறார். ஓஹோ, மேட்ரு இப்போ தான் வெளியே வருது. ஆமாம், போக போக தான் ரூட்டு புரிய நமக்கு. இப்போ ஃபைனலி ஒன்று நான் முடித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போது இவங்க விரும்பினதை அடையணும். அவங்களுடைய விருப்பம் என்ன? கானான். இப்போ அந்த ரூட்டு என்னன்னா, இதுதான் உலக வாழ்க்கையும். நாம் விரும்பினது அடையிறதுக்கு சில ரூட்டு போய் தாங்க ஆகணும். இதுதான் ரூட்டு. அப்போ அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியதில் என்ன? கடவுளுடைய பிள்ளைங்க, இறைவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏசப்பாவின் பிள்ளைங்க, இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். நாம் செய்ய வேண்டியதில்லைல்ல. சும்மா இரு. செங்கடல் வந்தால் எப்படி இரு? சும்மா இரு. மாறா வந்தா முறுமுறுக்காத. நீரூற்றிற்கு பக்கத்திலே கிராஸ் பண்ணு, பொறுமையாக இருந்து கிராஸ் பண்ணு. சரி, யோர்தான் வந்துட்டா என்ன பண்ணு? நீ அமைதியாக பின்னாடி இரு. முன்னாடி அவங்க போவாங்க, பெரியவங்க போவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? பின்னாடி நிற்கலாம். இப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள எரிகோ. 3 கல்லுங்க. ஒரு கல் 1.6 கிலோமீட்டர். அந்த எரிகோ சுற்றி வரணுன்னா எத்தனை கிலோமீட்டரு? 4.8 வரும். ஸோ ஒரு ரவுண்டுக்கு எத்தனை கிலோமீட்டருங்க? 5 கிலோமீட்டர். 7வது நாள் எத்தனை கிலோமீட்டர் சுற்றினாங்க? 35 கிலோமீட்டர் சுற்றிருக்காங்க. எவ்வளோ டயர்டு இருக்கும். இப்போது அடுத்தது சொல்கிறேன் பாருங்களேன். அந்த சுவர் மட்டும் 30 அடி உயரமா. எரிகோ 30 அடி உயரம். அதுவும் சிங்கிள் சுவர் இல்லை, டபுள் சுவர். இரட்டை சுவர். எத்தனை உயரம்? 30 அடி உயரம். நீங்கள் நிமிர்ந்து இப்படி தான் பார்க்கணும். அப்போவே அவ்வளோ கட்டியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். 3 மாடியா? ஆமாம், 3 மாடி. இப்படி தான் பார்க்கணும். அவ்வளோ பெரிய ஒரு மதில் சுவர். எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 5 கிலோமீட்டர் இருக்குது. எத்தனை முறை நடக்க சொல்லிட்டார்? இப்போ 7வது நாள் 7 முறை. அப்போ எத்தனை முறை இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? 7 நாள் மொத்தம் கணக்கு போச்சா? தப்பு. முதல் நாள் 5, 2வது நாள் 5, 10. இப்போ 6 நாள் எவ்வளோ ஆச்சு? 30 ஆச்சு. கடைசியில் ஒரு 35. 65 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். மக்களுடைய காலம் எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஹைலைட் காட்டுற பாருங்களேன்.
இப்போ நான் உங்ககிட்ட கணக்கு போட்டு ஆன்சர் உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன். இப்போ இங்கே ஒரு ஆன்சர் வருது. இந்த எரிகோ கிட்ட வரும்பொழுது யோசுவாவை பார்த்து 5:13. பின்னும் யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ? நீங்க எங்களை சேர்ந்தவரா அல்லது எதிராளி சேர்ந்தவரான்னு கேட்க, அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது நான் வந்தேன். சேனையின் அதிபதி. இங்க பாருங்க, செங்கடலுக்கு வரும்பொழுது கோல் இருந்தது, மோசே இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது, மேகஸ்தம்பம் இருந்தது, அக்னி ஸ்தம்பம் இருந்தது. ஃபஸ்ட்டு சீன்லேயே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாரு. ஒரு பெண்ணு சொன்னாலாம், நீ தைரியசாலி, நான் தைரியசாலியா, மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன். பெண்ணு மாப்பிள்ளை சொல்லிட்டார், நீ தான் சொல்ல உன் தைரியத்தை. இங்கே பாரியா, முத நாள் நீ வீட்டுக்கு வரும்பொழுது 5 பேரோடு வந்த ஆரம்பிக்கிறார் பாரு. 2வது நாள் பூ முடிக்கு வரும்போது 100 பேரோடு வந்த. நீ கல்யாணம் வச்சுக்கிட்டு 2000 பேரோடு வந்த. நான் சிங்கிளாக உன் வீட்டுக்கு வந்திருக்கிற, மீசை கிடையாது எனக்கு. ஆனால் என்னை பார்க்க எப்படி வந்த நீ? ஆனால் செங்கடலை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அப்படியே மாப்பு, அப்படியே மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இவ்வளோ பெரிய மாப்பு காட்டுது. அப்படியே மாறாக வரும்பொழுது மரம் காட்டுது. இப்போ அதுக்கப்புறம் யோசுவா கிட்ட வந்துட்டுமா? இப்போ யோர்தானுக்கு வந்துட்டுமா? யோர்தானுக்கிட்ட வந்து ஆசாரியனை காட்டுது. இப்போ எரிகோ கிட்ட வரும்போது சேனை அதிபரை காட்டுதியா. அல்லேலூயா. அதனால் நீ என்ன நடக்கிறதுக்கு என்ன பயம்? தாண்டி போயிட்டே இரு மக்களை. ஆனால் தாண்டதுக்கு தான் கஷ்டம். இவ்வளோ பேர் இருக்கிறோமே நாங்கள், தாண்டு போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதை விட, இப்போ எரிகோவை கிராஸ் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்குது? இப்போ சேனை அதிபன். 500 நம்பர் 500 எடுத்துங்க. பாட்டு என்ன பாட்டு இருக்கு பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சும்மா பாடுங்களா, ஒரு சரணம் பாடலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? எனக்கு முன்னே போகிறவர் தடைகளை உடைப்பார். என்னோடு இருக்கிறவர் தடைகளை உடைக்கிறவர். நான் சிக்கி தவிக்காதபடி கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார். சில நேரங்களில் சில பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கலாம். நான் பயந்துடவே கூடாது மக்களே. அவரே உன் பரிகாரியாக கர்த்தர். பாடலாமா? பூமியினில்